ரீகேப் பார்த்துட்டு கீழே பார்ப்போம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடுக்கு நீதித்துறை அமைப்பினை கொடுக்கிறதுனா 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வந்து கொடுக்குது. அந்த 3 அடுக்கு என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள். ஸோ இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மீதும் அதிகாரம் செலுத்துறது எதுன்னா உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தான் வந்து அனைத்து நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிமன்றமாகவும் செயல்படுது. இந்தியாவில் சட்ட ஆட்சியின் மூல ஊற்றாக இருப்பது எதுன்னா இந்திய அரசியலமைப்பு தான் வந்து சட்ட ஆட்சியின் மூல ஊற்றாக வந்து இருக்கு. இந்தியா வந்து கூட்டாட்சி இரட்டையாட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை வந்து கொண்டிருக்கவில்லை. உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் யாருன்னா BR அம்பேத்கர். உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய 3 அதிகார வரம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல், மேல்முறையீட்டு, ஆலோசனை வழங்குதல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள் யார் யார் வழங்குவாங்கன்னா உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் வழங்கும். எத்தனை வகையான நீதி பேராணைகள் இருக்குன்னா 5 வகையான நீதி பேராணைகள் வந்து இருக்கு. இந்தியாவில் வந்து உச்சபட்சமாக மேல்முறையீடு வந்து எங்கே பண்ணலான்னா உச்சநீதிமன்றம் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம். அதிக வழக்குகள் நிலுவையில் இருக்கிற முதல் இடத்துல வழக்குகள் வந்து நிலுவையில் அதிகமாக இருக்கிற முதல் மாநிலம் எதுன்னா உத்தரப்பிரதேசம். 2வது மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். 3வது மாநிலம் எது வழக்குகள் அதிகமாக நிலுவையில் இருக்கிறதுனா மகாராஷ்டிரா. சிக்கிம்ல எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னா 2 வழக்குகள். அந்தமான் நிகோபர் மாநிலத்தில் எத்தனை வழக்கு வந்து இருக்குன்னா 1 வழக்கு கூட நிலுவையில் இல்லை. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை குடியரசுத் தலைவர் வந்து சட்டம் சம்பந்தமா வந்து ஆலோசனை யார்கிட்ட கேட்பாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கேட்பாரு. உச்சநீதிமன்றம் கொடுக்குற ஆலோசனை குடியரசுத் தலைவர் வந்து அது கட்டாயமா வந்து ஃபாலோ பண்ணணும்னா கிடையாது. உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய பாதுகாவலனாக வந்து செயல்படுது. அரசியலமைப்புக்கு விளக்கம் அளிப்பதில் வந்து இறுதி அதிகாரம் கொண்டது யாரு அப்படின்னா உச்சநீதிமன்றம். ஸோ இந்திய அரசியலமைப்புக்கு விளக்கம் கொடுப்பதில் இறுதி அதிகாரம் யார் பெற்றிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம். அடுத்து வந்து எந்த பகுதியின்படி எந்த அத்தியாயத்தின்படி உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளதுன்னா பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் உச்சநீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் என்னன்னா 124 இருந்து 147 வரை. அரசமைப்பு நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்கப்பட்டு உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டப்போ எத்தனை பேர் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருந்தாங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி உட்பட 7 கீழ்நிலை நீதிபதிகள் வந்து இருந்தாங்க. 2008 உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை என்னன்னா 30. 2019 உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை என்ன 34. குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம்னா யார் யார்கிட்ட வந்து கலந்து ஆலோசிப்பாருன்னா அமைச்சரவை கிட்டையும் தலைமை நீதிபதி மற்ற மூத்த நீதிபதிகளோடையும் மற்ற நீதிபதிகளோடையும் கலந்து ஆலோசனை செய்வார். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்னன்னா 65. ஸோ ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னா என்ன தீர்மானம் கொண்டு வருவாங்க? கண்டன தீர்மானம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதன் மூலமா பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா அவர் என்ன தகுதியை பெற்றிருக்கணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக 5 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். இல்லைன்னா ஒரு 10 வருஷம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வந்து வேலை செஞ்சுருக்கணும். ஸோ இதுவும் இல்லாத பட்சத்தில் அவர் என்ன தகுதி பெற்றிருக்கணும்னா குடியரசுத் தலைவருடைய பார்வையில் வந்து ஒரு தலை சிறந்த சட்ட நிபுணராக இருக்கிற பட்சத்தில் அவரை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து நியமனம் செய்வாங்க. KG பாலகிருஷ்ணன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக எப்போது ஆனார்னா 2000. இவர் எந்த சமுதாயத்திலிருந்து வந்த முதல் உச்சநீதிமன்ற நீதிபதினா பட்டியல் இனத்தவர் சமுதாயத்திலிருந்து வந்த முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2007 பட்டியல் இனத்திலிருந்து வந்த முதல் தலைமை நீதிபதியாகவும் யார் இருக்காருன்னா KG பாலகிருஷ்ணன். ரொம்ப முக்கியம், KG பாலகிருஷ்ணன் 2007. நமது இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஜனவரி 28, 1950. ஃபர்ஸ்ட்ல நிறுவப்பட்டப்போ அதனுடைய ஆஃபீஸ் எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் இளவரசர்கள் மாடத்தில் வந்து செயல்பட்டது.
1958க்கு பிறகு இப்போ வந்து இப்போ திலக் என்ற வளாகத்தில் செயல்பட்டுட்டு 58லேருந்து இப்போ வரைக்கும் அங்கே செயல்பட்டுட்டு வருது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னா ஹரிலால் ஜே கனியா. உயர் நீதிமன்றங்கள் பார்ப்போம். மாநிலத்தில் உயர்ந்த நீதித்துறை நிர்வாக அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் அப்படின்னு கிடையாம ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் 2 அல்லது 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கும் சேர்த்து உயர் நீதிமன்றங்கள் வந்து செயல்பட்டு வருது. தற்போது 4 மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அதிகமான மாநிலங்களோட இணைந்து உயர் நீதிமன்றத்தினை கொண்டுள்ளன. இந்தியாவில் வந்து தற்சமயம் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குன்னா 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. அப்போ 4 மாநிலங்கள் வந்து என்ன பண்ணிருக்கு, மற்ற மாநிலங்களோட பகிர்ந்திருக்கு. ஸோ எத்தனை மாநிலங்கள் வந்து மற்ற மாநிலங்களோட இணைந்து உயர் நீதிமன்றத்தை கொண்டு இருக்கு அப்படின்னா 4 மாநிலங்கள். ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் எந்த மாநிலம் மட்டும் எந்த யூனியன் டெரிட்டரி மட்டும் தனக்கான உயர் நீதிமன்றத்தினை கொண்டு இருக்கு அப்படின்னா டெல்லி. உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை வந்து நியமனம் பண்ணும்போது குடியரசுத் தலைவர் வந்து யாரோட கலந்து ஆலோசிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்டையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கிட்டையும் கலந்து ஆலோசித்து உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை வந்து நியமனம் செய்வார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்னன்னா 62. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா அவர் என்ன தகுதியை பெற்றிருக்கணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 10 வருஷம் வந்து நீதித்துறையில் பணிபுரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா 10 வருஷம் வழக்கறிஞராக உயர் நீதிமன்றத்தில் வந்து பணியாற்றி இருக்க வேண்டும். ஸோ உயர் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் மீது மேலாதிக்க அதிகாரத்தை வந்து செலுத்தும், சேம் டைம் கண்காணிக்கவும் செய்யும். ஸோ உயர் நீதிமன்றங்களும் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றங்கள் போலவே அடிப்படை உரிமைகள் தொடர்பான நீதி பேராணைகளை வழங்கும் அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கு. ஸோ அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக எத்தனை வகையான நீதி பேராணைகள் வந்து வழங்குறாங்க உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான நீதி பேராணைகள். அது என்னன்னு பார்ப்போம். ஆட்கொணர்வு நீதி பேராயன்னா தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக ஒருவரை கைது பண்ணா அவர் வந்து 24 மணி நேரத்தில் கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டணும், எந்த ஒரு சேதாரமும் இல்லாம. நெறியுறுத்தும் நீதி பேராணை அல்லது கட்டளையுறுத்தும் நீதி பேராணைன்னா ஒரு அதிகாரி பணியில் இருக்கிறவரை வந்து அவருடைய கடமையை செய்ய சொல்லி வலியுறுத்துறது தான் வந்து நெறியுறுத்தும் நீதி பேராணை அல்லது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணைன்னா கீழ் நீதிமன்றங்கள் வந்து தன்னுடைய எல்லையை மீறி செயல்படும் போது தடை பண்றது. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை வந்து பார்த்தீங்கன்னா எந்த தகுதியில் வந்து ஒருத்தருக்கு அந்த பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறது. விளக்கம் கோரும் நீதி பேராணை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி அமைப்பின் அடிப்படையில் அமைச்சிருப்பாங்க, ஒரு அதிகாரிக்கு ஒரு பதவியோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா எதை பேஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்ட்டு விளக்கம் வந்து கேட்குறது. உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை எந்த சட்டப்பிரிவின் கீழே வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22(6) உச்சநீதிமன்றம்னா 32. நீதித்துறை சீராய்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அரசியல் அமைப்புக்கு முரணாக இருக்கிற பட்சத்தில் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து அதை வந்து தடை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை சீராய்வு அதிகாரம். பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரணும்னா எந்த உறுப்பின் கீழே வந்து வழக்கு வந்து தொடுக்கலாம் அப்படின்னா 32. உயர் நீதிமன்றம்னா 226. நடுவர் நீதிமன்றங்களில் வந்து எப்படி எந்த சட்டப்பிரிவின் கீழே பொதுநல வழக்குகள் தொடரலாம்னா 133. பொதுநல வழக்கு என்பது ஒரு பகைத்தன்மையில் தொடுக்கப்படும் வழக்கு கிடையாது. இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சமூகத்தில் நுழைந்த பிரிவினருக்காகவும் வந்து தொடுக்கப்படுற வழக்கு தான் வந்து பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு வந்து ஒரு தனி நபருக்கு எதிராக தொடுக்க முடியுமானா முடியாது. பட் மாநில அரசு, மத்திய அரசு, மாநகராட்சி ஆகியவற்றுக்கு எதிராக பொதுநல வழக்கு தொடர முடியுமானா முடியும். சாலை பாதுகாப்பு சட்டங்களுக்காக பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றம் எந்த வருஷம் வந்து பொதுநல வழக்கு அப்படின்ட்டு தீர்மானிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. அங்கம்மாள் பாண்டே வெர்சஸ் உத்தரப்பிரதேச மாநில அரசினுடைய பொதுநல வழக்கு என்ன வந்து நடந்தது அப்படின்னா கன்சிராம் நினைவு அரங்கத்து அருகே நடைபெறும் கட்டுமான பணிகளை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து தடை செஞ்சாங்க.
மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் வெர்சஸ் இந்திய அரசுன்றது என்னன்னா, பொது ஆர்வம் கொண்ட குடிமக்கள் யாரும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்காக பொதுநல வழக்க தொடரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்மானந்த் கட்டும் நிர்வாக சட்டம். நிர்வாக சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கும் தனி மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவை குறித்து பேசுறது தான் வந்து நிர்வாக சட்டம். நிர்வாக சட்டங்கள் ஏற்கனவே தொகுக்கப்பட்டவை என்ன அல்ல. அரசமைப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணினுடைய இந்தியாவினுடைய ஒரு மேம்பட்ட உயர்வான சட்டம். நிர்வாக சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசமைப்புக்கு கீழேயான சட்டம் தான் வந்து நிர்வாக சட்டம். அரசமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உறுப்புகளை பற்றி வந்து பேசும். நிர்வாக சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தை பற்றி மட்டும்தான் வந்து பேசும். இந்திய தண்டனை சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1860. அது எப்போது அமலுக்கு வந்ததுன்னா 1862 வந்து வந்திருக்கு. இந்திய தண்டனை சட்டம் யார் யாருக்கு பொருந்தும்னா எல்லாருக்குமே பொருந்தும். அரசு ஊழியர், பொதுமக்கள், நீதிபதிகள் உட்பட எல்லாருக்கும் பொருந்தும். இதன் மூலயமா அதிகாரத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்துறதை வந்து தடுக்கும். அறிஞர் பொருளில் வந்து ஒரே ஒரு முக்கியமான டீட்டெயில் இருக்கிறத பார்த்துருவோம். லோக் அதாலத். லோக் அதாலத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மக்கள் நீதிமன்றம். லோக்கன்னா மக்களையும், அதாலத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தையும் குறிக்கும். ஸோ லோக் என்பதன் பொருள் என்ன? மக்கள். அதாலத்னா நீதிமன்றம். இது வந்து 1987 சட்ட பணிகள் ஆணையர் சட்டத்தின்படி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் ஏற்படுத்தியிருக்காங்க? 1987 சட்ட பணிகள் ஆணையர் சட்டத்தின்படி ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு விரைவு நீதிமன்றம். நிலுவையில் இருக்கிற வழக்குகளெல்லாம் விசாரிச்சு 2 தரப்புக்கும் இடையே சமரச ஒரு தீர்வு காண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா லோக் அதாலத். ஸோ மக்கள் நீதிமன்றம்னு சொல்றாங்க, விரைவு நீதிமன்றம்னு சொல்றாங்க. இது எப்போது வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னா 1987 வருஷம் சட்ட பணிகள் ஆணைய சட்டத்தின்படி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த பாடம் முடியுது. நன்றி.